அன்புள்ள ரஜினிகாந்த் அவர்களுக்கு வணக்கம். கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னீங்க. என்னை வாழ வைக்கும் தமிழ் தெய்வங்களான தமிழ் மக்களுக்காக நான் அரசியல் கட்சியை ஆரம்பிப்பேன். 31ஆம் தேதி என்னுடைய அரசியல் கட்சியினுடைய பிரவேசம் இருக்கும், அந்த கட்சியினுடைய பெயர் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி அதிலிருந்து நீங்கள் பின்வாங்க காரணம் உங்களுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நாங்களெல்லாம் உங்கள் பின்னாடி வந்ததுக்கு ஒரே காரணம், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தமிழ் மக்களான தெய்வங்களை நீங்கள் நல்லபடியாக வாழ வைப்பீங்க, ஒரு மாற்றத்தை தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான். இன்றைக்கி அந்த நம்பிக்கையை போட்டு உடைச்சிருக்கிறது யார்? உயிரே போனாலும் பரவாயில்ல, என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ்நாட்டு மக்களுக்காக மாற்றத்தை உருவாக்குவேன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக மாற்றத்தை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் ஆண்டவன் கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி ஒதுங்குறீங்களே. இந்த ஒதுங்கல் எத்தனை பேர்த்த நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்க? உங்களுக்காக காத்திருந்த லட்சம் ரசிகர்களை ஒதுக்கியில் வச்சுட்டீங்க. 96 சொன்னீங்க தமிழகத்தை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 96 நாங்கள் காத்துட்ருக்குறோம், ஆண்டவன் வருவான், தமிழகத்தை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவன் சொல்லிக்கிட்டே இருந்தானே தவிர இப்போ வரைக்கும் எதையும் செய்யலை. நீங்கள் எப்போவுமே சொல்லுவீங்க, என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த வாழ வைத்த தெய்வங்களான அந்த தமிழ் மக்களை ஏன் இப்படி அம்போன்னு விட்டுட்டு போனீங்க? எதற்காக அவ்வளோ ஒரு நம்பிக்கையை கொடுத்தீங்க? 31ஆம் தேதி நான் கண்டிப்பாக தேதியை அறிவிப்பேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏன் அந்த நம்பிக்கையில் மண்ணள்ளி போட்டது யார்? உங்கள் உடல் நலம் எப்படி உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமோ அதுபோல் எங்களுக்கும் உங்களுடைய உடல் நலம் ரொம்ப முக்கியம்தான். ஏன்னு கேட்டோம்னா, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் உங்களுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் நீங்கள் தான் குடும்ப தலைவர் அப்படிங்கிற இடத்துல உங்களை வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது உங்கள் குடும்பம் முக்கியம் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லவா நாங்களும். அப்போது எங்கள் குடும்பமும் உங்கள் குடும்பம் தானே. குடும்பத் தலைவர் இல்லாமல் நாங்கள் நிர்கதியாக நிற்கிற நிலைக்கு கொண்டு போய் எங்களை விட்டிருக்கிறது யார்? எங்களை நீங்கள் பலிகடா ஆக்கிராதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலும் தமிழகத்தின் மேலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்ட்டு தான் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு புகழ் உச்சிக்கு நீங்கள் போயிட்டீங்க, இனி உங்களுக்கு புகழோ பணமோ தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் என்னைக்கோ சொல்லிட்டீங்க. மாற்றத்தை தமிழக மக்கள் விரும்பினால் அந்த மாற்றம் நிகழும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்க. அப்படி இருக்கின்ற பொழுது நான் நேரடியாக பிரச்சாரம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஒரு எழுச்சியை ஏற்படுத்த முடியாது. அதனால் நம்ம தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் என்னை நம்பி வந்தவங்க பலிகடா ஆயிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே. நாங்கள் அப்படி பலிகடா ஆக்கப்படுவோம் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் பின்னாடி நாங்கள் வரல. தமிழகத்துக்கு உண்மையாகவே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறவன் தேர்தலில் நின்னா போதும் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. பணம் காசுக்காகவோ புகழுக்காகவோ அல்ல, தமிழகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் உங்கள் பின்னாடி அணிதிரள ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? மாற்றத்தை கொண்டு வருவோம்னு சொன்னீங்க. ஆனால் கடைசியில் உங்களுக்குள்ளேயே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போவும் நாங்கள் எதிர்பார்க்குறோம், நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. ஏதோ ஒரு உந்துதல் காரணமாக நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் மீண்டும் உங்களை நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறோம். இன்னும் 3 மாதம் இருக்குது, நிச்சயமாக நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்கன்னு நினைக்கிறோம். நீங்கள் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க. எங்ககிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எதற்காக நீங்கள் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? மாற்றத்தை தர நீங்கள் தயாராக இருக்கிறீங்க. அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள மக்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா மக்கள் தான் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணுமே தவிர நாம் அதை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறது கிடையாது. நாங்கள் எதிர்பார்க்கிறதெல்லாம் உங்களுடைய வருகையை மட்டும்தான். நீங்கள் சரின்னு சொன்னால் போதும். நீங்கள் தெருவுக்கு தெருவாக இருந்து பிரச்சாரம் பண்ணணும்னு உங்களை யாருமே கேட்கலை. நீங்கள் சொல்லியிருந்தீங்க எம்ஜிஆர்னுடைய ஆட்சி, எம்ஜிஆர் போல நான் ஆட்சியை தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எம்ஜிஆர் கடைசியாக சந்தித்த தேர்தலின் பொழுது எம்ஜிஆர் படுத்துட்டு தான் சந்தித்தார். அவர் உடல்நலம் சரியில்லாமல் தான் இருந்து தான் அந்த தேர்தலை சந்தித்து ஜெயித்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு உந்துதலும் எப்படி உங்ககிட்ட இல்லாமல் போயிடுச்சு? நாங்கள் அப்படித்தானே உங்களை பார்த்தோம். ஏன் நீங்கள் இந்த நேரத்தில் இப்படி சொல்லியிருக்கீங்க?
ஸோ அந்த தைரியம் வேண்டும். நீங்கள் மீண்டும் அதோடு எழுச்சியோடு நீங்கள் எழுந்து வரணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்கள் கிட்டேருந்து அந்த ஒரு நல்ல முடிவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் வரணும், இன்னும் வரணும். உங்களுடைய ரசிகர்களான எங்களை பார்த்து ஏளனம் செய்கிறதுக்கு என்றைக்குமே ஒரு கூட்டம் இருந்திருக்கு. 25 வருஷமாக சொல்கிறாரு அரசியலுக்கு வர்றேன் 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 அப்படின்னு சொல்லி போட்டு எந்த காலத்துலேயும் வரமாட்டார் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனாலும் நாங்கள்லாம் நம்பி இருந்தோம். இந்த 70 வயசுலையும் நடிக்கிறதுக்காக நீங்கள் இங்கிருந்து போக முடிந்த உங்களால் உங்களை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களை காப்பதற்காக ஏன் எழுந்து வர முடியவில்லை? உங்களுடைய உடல் நலம் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது இந்த டிசம்பர் 3க்கு அப்புறமா உங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்தது. என் அன்பு தலைவரை நான் ரொம்ப அன்பாக தான் கேட்குறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முதலே தெரியும். உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் ஓப்பனாக சொல்கிறீங்க என்னுடைய உடல் நலத்தை நான் காரணம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உடல் நலம் கெட்டிருப்பது என்பது நேற்றோ முந்தானேத்தோ நடக்கலையே. 3ஆம் தேதி நீங்கள் அறிவிக்கின்ற பொழுது ஏன் உங்களுக்கு அந்த எண்ணம் தோன்றவில்லை? என்ன காரணத்திற்காக இப்போ திடீர் என்று உங்களுடைய உடல் நலத்தை பற்றி சொல்கிறீர்கள்? என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் தமிழக மக்களுக்காக கட்சியை ஆரம்பிப்பேன் என்று சொன்னீர்கள். இன்று உங்களுக்கு உயிர் பயம் வந்துவிட்டதா? 70 வயசுலையும் புதுப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக நீங்கள் நடிக்கிறதுக்கு அவ்வளோ உற்சாகமாக போனீங்க. அதே உற்சாகத்தோடு தான் நாங்கள் தமிழகத்தையும் உங்களை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்களையும் காப்பதற்கு அதே உற்சாகத்தோடு வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசியில் நீங்கள் என்ன பண்ணினீங்க? ஏதோ ஒரு காரணம் காட்டி என்னை இந்த அறிவிப்பை நான் வெளியிடும் பொழுது என்னுடைய மனசு ரொம்பவும் வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுடைய மனதை போல் கோடான கோடி மக்களினுடைய மனம் வலிச்சுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி யாரும் எங்களால் வெளியே தலை காட்ட முடியல. எங்களை பார்த்து அவ்வளவு ஏளனமாக கேட்குறான். 25 வருஷமாக போஸ்ட் ஒட்டி கொண்டிருந்த அந்த கூட்டம் இன்றைக்கும் உங்களுடைய 70வது வயதிலும் போஸ்டர் ஒட்டி கொண்டே இருக்கட்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சிங்க. 70 வருஷத்துலேயும் உங்களுடைய அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆகின்ற பொழுதும் நாங்கள் போஸ்டர் ஒட்டுறதுக்குத்தான் லாய்க்கு என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா? போர் வரட்டும் பார்ப்போன்னு அன்னைக்கு சொன்னீங்க. இன்றைக்கி போரினுடைய தேதி கூட அறிவிக்க ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் சிப்பாய்கள் நாங்கள் முன்னாடி நிற்கிறோம், போர் வந்துருச்சு, நாங்கள் உங்களை காப்பதற்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிப்பாய்கள் நாங்கள் முன்னாடி நிற்கிறோம். எங்கள் தளபதி எங்கே? எங்களை வழிநடத்தக்கூடிய அந்த வெற்றி சிம்மாசனத்தில் அமரக்கூடிய எங்களுடைய ராஜாதி ராஜாவான அந்த ராஜா எங்கே அப்படின்னு இன்றைக்கி எங்களை பார்த்து ரோட்டில் போகிறவன் வரவனெல்லாம் கேவலமாக பேசுகிறான். நீங்கள் பலிகடா ஆக்க விரும்பலைன்னு சொல்கிறீங்க. எங்களால் இன்றைக்கி வெளியே ரோட்டில் தலை காட்ட முடியலை. அவமானத்தின் உச்சியில் இருக்கிறோம் நாங்கள். புகழின் உச்சியை தொட்ட நீங்கள் எங்களை அவமானத்தின் உச்சியை தொட வச்சிருக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கி நாங்கள் சொன்னோம், எங்ககிட்ட கேட்டாங்க, நேற்றுக்கு வந்தார் சொன்னார் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் சொன்னோம், எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பார், யோசித்து முடிவு எடுத்து விட்டால் நிச்சயமாக அந்த முடிவில் இருப்பார் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி அந்த முடிவில் நீங்கள் பின்வாங்கி நீங்கள் மட்டும் தோக்கலை, ஒட்டுமொத்தம் தமிழகம் மக்களாகிய உங்கள் மீது அன்பு கொண்டிருந்த கோடான கோடி ரசிகர்களையும் தோக்கடிச்சிருக்கிறீங்க. பலிகடா நாங்கள் ஆக்கப்படவில்லை என்று நீங்கள் இப்போது நினைக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள், நாங்கள் பலிகடா ஆகவில்லையா? இந்த உங்களுடைய 70 வயதில் எத்தனை முறை நாங்கள் பலிகடா ஆக்கி இருப்போம் அப்படின்னு இன்றைக்கி எங்களை பார்த்து மற்றவன் கேள்வி கேட்குறான். ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் பொழுதும் இவர் அரசியலை பற்றி பேசுகிறாரே, இவருடைய பொழப்பே இவருடைய படம் ரிலீஸ் ஆவதற்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏளனப்படுத்தினாங்க. அன்னைக்கு நாங்கள் சொன்னோம், இல்லை, என் தலைவர் வருவார், தமிழக மக்களை காப்பார், நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தருவார்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி அவங்க எல்லாம் சொன்னது உண்மை என்பது போல் தலைகுனிந்து நிற்கிறோம். எங்களால் பேச முடியல, அவங்கக்கிட்ட மூஞ்சி கொடுத்து நாங்கள் பேச முடியல. ஏன் எங்களுக்கு இந்த தலைகுனிவு? 25 வருட காலங்களாக நாங்கள் நம்பி இருந்தோம். அப்போ தலை குனியலை, தலை நிமிர்ந்து தான் நடந்தோம். ஆனால் இந்த 3 வருடத்தில் எங்களை எத்தனை பணிகள் செய்ய வச்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு பூத்து வாரியாகவும் பூத்து கமிட்டி அமைச்சு முதல் கொண்டு எல்லா வேலைகளையும் செய்ய வச்சு இன்னைக்கு எங்களை தலை கவிழ வைத்திருப்பது யார்? எங்களை தலையை குனிய வச்சிருக்கிறது யார்? எங்கள் தலை நிமிரணும்னு நினைக்கிறோம்.
அது எங்கள் தலைவர் வந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் நினைக்கிறோம். அன்புள்ள ரஜினிகாந்த் அவர்களுக்கு நீங்கள் சொன்னால் செய்கிறது தான் உங்களுடைய தொண்டற்படை. இன்னைக்கும் நாங்கள் அதை செய்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் சொன்னீர்கள். உங்கள் உடல் நலத்திற்காக நாங்களும் வேண்டி விரும்பி, நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்களா, வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறதுக்கு நாங்களும் தயாராகத்தான் இருக்கிறோம். ஆனால் எங்கள் தொங்கிய தலைகளாகவே இருக்கும். நாங்கள் தீக்குளிக்கிறணும்னு தயாராக ஆகலை. ஏன்னா என் தலைவன் என்னை தீக்குளிக்க சொல்லலை. உன் குடும்பத்தை பார்த்துக்கோன்னு ஒவ்வொரு காலமும் சொன்னேன். அதுபோல் தமிழகத்தவே உன்னுடைய குடும்பம்னு நினைத்து என் தலைவர் வந்து காப்பார்னு எதிர்பார்த்தோம். அந்த நம்பிக்கை என்னைக்கு உடைந்து போய் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தலை கவிழ்ந்து நிற்கிறோம். எங்களுடைய தலையை நிமிர்த்த, தன் மானத்தை காக்க, தன்மானம் இழந்து நிற்கும் கோடான கோடி லட்ச ரசிகர்களினுடைய தன் மானத்தை காக்க நீங்கள் வெளிவருவீங்க, கட்சியினுடைய அறிவிப்பை தருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நமக்கு வெற்றி முக்கியமல்ல. நாம் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கட்சியை ஆரம்பித்தோம், தேர்தலை சந்தித்தோம், போரில் வெற்றி பெற்றோம் என்பது முக்கியமல்ல. நாம் போரில் ஈடுபட்டோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். புறமுதுகிட்டு ஓடினோம் என்ற அவப்பெயர் லட்சம் ரசிகர்களுக்கு நீங்கள் பெற்று தந்து விடாதீர்கள் என்று நாங்கள் உங்களை மன்றாடி கேட்கிறோம். தலைவரே, வாங்க, நம்ம ஜெயிப்போம். ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, வாங்க. புறமுதுகிட்டு ஓடக்கூடாது. நிச்சயமாக புறமுதுகிட்டு ஓடக்கூடிய தமிழ் இனம் அல்ல இந்த இனம் என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். ஆகவே கோடான கோடி ரசிகர்களில் ஒருவனாக, 25 வருஷமாக காத்துட்டு இருந்த ரசிகர்களில் ஒருத்தனாக, அன்னைக்கு 25 வருஷமாக காத்துட்டு இருந்த போது எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த 3 வருஷத்தில் நாங்கள் ஏங்கி நிற்கிறோம். எங்களை ஏங்க வச்சிருக்கிறீங்க. எங்களுடைய ஏக்கத்தை போக்க, உங்களுடைய குடும்பத்தை போல் தமிழகத்தை தலை நிமிர்த்த நீங்கள் அரசியலுக்கு வரணும். நீங்கள் நேரடியாக வந்து தான் பிரச்சாரம் பண்ணணும்னு யாருமே எதிர்பார்க்கலை. நீங்கள் நேரடியாக வந்து பிரச்சாரம் பண்ணவும் வேண்டாம். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அது போதும். நாம் ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமல்ல. நாம் களத்தில் இருந்தோம் என்பது தான் முக்கியம். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களை யாரும் பலிகடா ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்படுவதற்காக அல்ல. நாங்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்து தான் உங்கள் பின்னாடி நாங்கள் நிற்க ஆரம்பித்தோம். எத்தனையோ இந்த 3 வருஷத்தில் குடும்பத்தை விட்டு, குழந்தைகளை விட்டு மாசக்கணக்காக உழைத்திருக்கிறோம். அந்த உழைப்பிற்கு நீங்கள் ஒரு மரியாதை தருவீர்கள் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களை ஏளனப்படுத்தும் அந்த கூட்டத்திற்கு தலையில் ஒரு குட்டு வைப்பீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். தலைவா, எழுந்து வா. உன் பின்னே தமிழகம் திரள்வதை காண்.